ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சந்திரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்ப்போம்னா, லிமிட்டடில் இருந்துச்சுன்னா ஆடு வந்து ஆன் பண்ணும்போது லிமிட்டட் நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுற மிஸ்டேக்கில் வர்றது, பட் அதை எப்படி ரெட்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ சேனலில் லாகின் பண்ணிவிட்டு யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போயிடுங்க. க்ரோம்லேயே அதிலே ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இந்தமாரி வரும். இதில் வந்து கண்டென்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, டாஸ்போர்டு போனதுக்கப்புறம் கண்டென்ட்டை கிளிக் பண்ணி கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஒரு சில வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மானிட்டரைசேஷன் ஆனில் இருக்குது. ஒரு சில வீடியோ மட்டும் லிமிட்டடில் காட்டுது. சப்சிபிலிட்டின்னு சொல்லி சப்சிபிலிட்டின்னு சொல்லி காட்டுது. இது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபில்டரில் கிளிக் பண்ணி மானிட்டரைசேஷனில் போய்ட்டு லிமிட்டட் அப்படின்றத கொடுத்து அப்ளை கொடுங்க. லிமிட்டட் இது எதுக்காக அப்படின்னா ஃபில்டர் பண்ணுறது. லிமிட்டடில் இருக்க வீடியோ மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஃபில்டர் பண்ணுறது. இது எதுக்காக ரெட்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்லோட் பண்ணும்போது வீடியோ அது என்ன கண்டென்ட்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். அந்த மானிட்டரைசேஷன் ஆடுன்னு ஒன்று, ஆட்சிபிலிட்டின்னு ஒன்று காமிக்கும். அதில் நம்ம கரெக்டான இதை கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனை வராது. நம்ம அதில் மாற்றி கொடுத்துருந்தா அந்தமாரி பிரச்சனை வரும். இப்போ அதுமாரி கொடுக்க தெரியாமல் கொடுத்துட்டு இது எப்படி இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்சிபிலிட்டியோடைய என்ன தமிழகன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். விளம்பரம் பொருத்தகம். பெரும்பாலான விளம்பரதாரர்கள் உள்ளடக்கம் பொருந்தாதாக கண்டறியப்பட்டதால் இந்த வீடியோ வரையறுக்கப்பட்டது. இந்த விளம்பரங்கள் இல்லாமல் இயங்குகிறது. இது முழுவதும் இயக்கக்கூடியதாக உள்ளது. மேலும் யூடியூப் ப்ரீமியமிலிருந்து சந்தா வருவாய் பெற தகுதி உடையது. என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணும்போது ப்ரீமியம் வீடியோவில் இருந்தால் மட்டும் நமக்கு இன்கம் வரும். மற்றபடி இதிலேருந்து எந்த இன்கமும் வராது. அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, அந்த ஆட்சிபிலிட்டி கிளிக் பண்ணி ரெக்வஸ்ட் ரிவ்யூன்னு கொடுத்தீங்கன்னா இந்தமாரி ஓப்பன் ஆகும். அதில் டிக் பாக்ஸை ஒரு டைம் கிளிக் பண்ணி ரிக்வஸ்ட் ரிவ்யூன்னு இருக்குல்ல, அதை வந்து சப்மிட் பண்ணுங்கள். இது எதுக்காக அப்படி சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வீடியோ என்னன்னு தெரியாமல் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இது ஆட் கண்டென்ட்டா இல்லை என்னென்ன வைலன்ஸ் கண்டென்ட்டா, இதில் எதாவது நான் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேனா, அந்த மாதிரி இது தெரிஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கணும். நம்ம ஆட்சிபிலிட்டியில் அப்லோட் பண்ணும்போது அதை பண்ணாமல் விட்டுட்டால இப்போ வந்து நான் இதில் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா, ரெக்வஸ்ட் கொடுத்து இது பண்ணால் ஆண்ட்ராய்டு ரிவ்யூவில் வச்சுருப்பாங்க. என்னென்னா எனக்கு இது என்ன வீடியோன்னு தெரியல, நான் உங்களுக்கு அன்பிளே லிஸ்ட்டில் போட்டுட்டு உங்களை நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா, ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு கூட நீங்கள் அன்பிளே லிஸ்ட்டில் போகலாம், இல்லை அன்பிளே லிஸ்ட்டில் போட்டுட்டு ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் ஓகே. நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்த அப்படின்னா யூடியூப்பில் இருக்க லெவலே யூடியூப் ப்ரோக்ராமே வந்து உங்களுக்கு அதை செக் பண்ணி என்ன வீடியோன்றதை அவங்களே வந்து மேனிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, மாடிஃபை பண்ணோடனே நமக்கு லிமிட்டட் வந்து ரிமூவ் ஆகிடும். நான் கரெக்டாக சொல்கிறேன், பப்ளிக்கில் இருக்கிறத முதல்ல அன்பிளே லிஸ்ட்டில் வச்சுட்டு தான் நம்ம ரிக்வஸ்ட்டு கொடுக்கணும். ஓகேங்களா, இது நான் தவறலாம் பண்ணிட்டேன். பட் ஆனால் நீங்கள் எனக்கு திரும்ப ரிட்டன் வீடியோ எடுக்க முடியுன்றதால இது பண்ணிட்டேன். அன்பிளே லிஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரிக்வஸ்ட் கொடுங்க. ஓகேங்களா, எல்லா வீடியோவும் அன்பிளே லிஸ்ட் பப்ளிஷில் இருந்தேன்னா அதை அன்பிளே லிஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிக்வஸ்ட்டு வந்து கொடுங்க. ரிக்வஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா யூடியூபே வந்து நம்மளுக்கு அண்டர் ரிவ்யூவில் வச்சுருந்து ஒரு 2 டேஸில் ஒரு 4 டேஸ் இல்லை 5 டேஸ்க்குள்ளே நமக்கு வந்து அவங்களே ரெட்டிஃபை பண்ணிவிடுவாங்க. இது என்ன கண்டென்ட்ன்றதை அவங்களே ஆட் பண்ணிவிடுவாங்க. பார்த்தீங்களா, ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அன்பிளே லிஸ்ட் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையுமே ரிக்வஸ்ட் கொடுக்கணும். ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா யூடியூப் ப்ரோக்ராமே வந்து நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருந்து அது என்ன வீடியோன்ற வைலண்ட் வீடியோவோ என்ன இதுவோ அந்த வீடியோ சப்ஜெக்ட் கேட்டாவே மாற்றி நமக்கு எல்லாமே ஆன் பண்ணிவிடுவாங்க. இப்போ நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அப்ளை பண்ணி ஒரு 5 டேஸ் கழிச்சு திரும்பி வந்து சேனலை ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா, சேனலை ஓப்பன் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே திரும்பி போயிடுறேன். சரி, யூடியூப் சேனல் போய்ட்டு யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போங்க. அதை கிளிக் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோவும் போகலாம். இதை மிஸ் பண்ணிட்டேன். யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணுவோம். இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு வியூவில் அன்பிளே லிஸ்ட்டில் வச்சுட்டு எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது பண்ணிடுச்சு. இது என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சேனல் ஓப்பன் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுதோ அதை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்றத காமிக்குது. மேலே இருக்கிறது வந்து வெரிஃபிகேஷன், அது ஆட்ஸில் அக்கௌண்ட்டோட இது. அதை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதையும் டிஸ்மிஸ் பண்ணிவிடுங்க. லிமிட்டடில் வச்சுருந்த வீடியோலாம் வந்து அன்பிளே லிஸ்ட்டில் போய்ட்டு ஃபஸ்ட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். காமிக்கிறேன். கண்டென்ட்டுக்குள்ளே போய்ட்டு அன்லிஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள். இப்போ ஃபில்ட்ரு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஃபில்ட்ரு பண்ணி என்ன இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து எடுக்கும். அங்கே வீடியோன்னு இருக்குல்ல, அந்த வீடியோஸ் பக்கத்தில் ஃபில்டர் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்தமாரி காமிக்கும். இதில் விசிபிலிட்டின்னு கொடுத்து அன்லிஸ்டட் அப்படின்றத வந்து கொடுத்து அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்தீங்கன்னா அன்லிஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் தான் காமிக்கும். இங்கே பாருங்கள், 15 வீடியோ 20 வீடியோக்கு மேலே வந்து அன்லிஸ்ட்டில் இருந்து 30 வீடியோ, ஏதோ ஒரு சில வீடியோ மட்டும்தான் லிமிட்டட் காணும். இது எல்லாமே நமக்கு வந்து ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா யூடியூப்லேயே வந்து அவங்க செக் பண்ணி அண்டர் ரிவ்யூவில் ஒரு 4 டேஸ் 5 டேஸ் வச்சுருந்து அது என்ன கண்டென்ட்டோ அவங்களே வந்து இது பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்தமாரி பண்ணிங்கன்னா இதில் ஓடுற வீடியோக்கான ரெவென்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் பண்ணலை அப்படின்னா இதில் ஓடுற வீடியோ ரெவென்யூ வந்து உங்களுக்கு ₹1 கூட உங்களுக்கு வராது. ஓகேங்களா, ரெவென்யூ வந்து நமக்கு வரணும் அப்படின்னா அந்த லிமிட்டடில் இருக்கிறத முதல்ல ரிமூவ் பண்ணணும். லிமிட்டடில் வந்து இந்த மாதிரி தான் ரிக்வஸ்ட் கொடுத்து நம்ம வந்து
யூடியூப்காரங்களே வந்து செக் பண்ணி நமக்கு அண்டர் ரிவ்யூவில் பண்ணி நம்ம ஆக்சசிபிலிட்டியை அவங்களே என்ன கண்டென்ட் அப்படின்னு சொல்லி ரெடிட்டட்னு சொல்லி அவங்களே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. சேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்தமாரி மானிட்டேஷன் ஆன் ஆனதுக்கப்புறம் ப்ரைவேட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பப்ளிஷாக கொடுத்து அப்ளை கொடுத்தீங்கன்னா டோட்டல் வீடியோவும் அப்லோட் ஆகிடும், பப்ளிஷ் ஆகிடும். நமக்கு அந்த ஒரு சில இது மட்டும்தான் அது பார்த்தீங்கன்னா அது கம்பல்சரி பண்ண முடியாதுன்ற வீடியோ மட்டும்தான் அந்தமாரி வரும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா டெலீட் பண்ணிவிட்டு திரும்பி ரீஅப்லோட் பண்ணுங்கள். ரீஅப்லோட் பண்ணி அதில் வந்து நம்மளோட இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா அதை வந்து ரிக்வெஸ்ட்டும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஆக்சசிபிலிட்டிலே வந்து ரிவ்யூன்னு சொல்லி ஒன்று வரும். எப்படின்னா ஃபீட்பேக் ரிவ்யூன்னு சொல்லி கேட்கும். ரிக்வெஸ்ட் அது கொடுத்து ஃபீட்பேக்கில் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விட்டு என்ன இஷ்யூன்னு சொல்லி அந்த வீடியோ என்ன ப்ராப்ளத்தால் ஏதாச்சுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா இதாகும். இப்போ ஆட் ஃபெசிலிட்டி கன்ஃபார்ம் பை ரிவ்யூன்னு தான் இருக்குது. பட் இதை நம்ம ஆஃப் பண்ணி திரும்பி ஆன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் கேட்கும். அதில் என்ன இதுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகும். பட் ஆனால் நம்ம லிமிட்டடில் இருந்ததை மோஸ்ட்லி ஆகப்பட்ட வீடியோ வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இதோட ஸ்டேட்டஸ் என்னன்றதை நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக பண்ணது விளம்பரம் பொறுத்த மதிப்பாய்வு மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த வீடியோ பெரும்பாலான விளம்பரத்தாரர்கள் ஏற்றதல்ல என கைமுறையை மதிப்பாய்வு மூலம் உறுதிப்படுத்தியுள்ளது. இது முழுவதும் கூடியதாக உள்ளது. மேலும் யூடியூப் பிரீமியமிலிருந்து சந்தா வரை தகுதி உடையது. என்னென்னா இதை நான் செக் பண்ணி பார்த்தோம். ஆனால் செக் பண்ணி பார்த்தோம் எங்களால் அதை இது பண்ண முடியல, கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால் இதுக்கான வீடியோ வந்து நாங்கள் இது பண்ண முடியாது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். 30 வீடியோவில் 26 வீடியோ நம்ம இதாகிடுச்சு. ஒரு 4 வீடியோ மட்டும்தான் மினிட்டில் இருக்குது. ஓகேவா? மற்றபடி வந்து லிமிட்டடில் இருந்தது ஃபுல்லாத்தையும் ஆன் பண்ணிச்சு. இந்தமாரி லிமிட்டடில் இருக்கிறத இப்படி தான் வந்து நம்ம அண்டர் ரிவ்யூ பண்ணி சப்மிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பட் நம்ம அண்டர் ரிவ்யூவில் வைக்கிறதுக்கு முன்னாடி அன்லிஸ்ட்டில் வச்சுட்டு தான் நம்ம வந்து அண்டர் ரிவ்யூக்கு வந்து ரிக்வெஸ்ட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? ரிக்வெஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். அதை கரெக்டாக செக் பண்ணிங்க. செக் பண்ணி 5 days 4 days 10 daysலாம் கூட ஆகும். வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.